Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. So இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நான் என்னோட அம்மச்சி வீட்ல இருக்கேங்க. அதாவது சேலம்ல இருக்கேன். அம்மாவோட அம்மா வீட்ல. எல்லாருக்குமே அம்மச்சி வீடு அப்படினா ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. சோ எனக்குமே அப்படிதான். ஏன்னா இங்க வந்தாலே எனக்கு நிறைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். அவ்ளோ என்ஜாய் பண்ணிருக்கோம் ஆக்சுவலி நாங்க இங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்பவே ரேர் ஆயிடுச்சுங்க. மேரேஜ்க்கு அப்புறமே நான் ஒரு 2-3 டைம்ஸ் தான் வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு 3 days இங்க இருக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். இங்க என்னோட கசின்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஒரே ஜாலியா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நாங்க வெளியில போறோம். ஸோ சேலம்ல நாங்க எங்க போவோம் அடிக்கடி அப்படின்னா இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நீங்க டே அவுட் இன் சேலம் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான லாவெண்டர் குர்த்தா தாங்க வேர் பண்ணியிருந்தேன். நாங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ஒரு 10:30 தான் வெளியில் கிளம்பணும். நான் எப்போல்லாம் சேலம் வரணும் அப்போல்லாம் 2 கோயிலுக்கு கண்டிப்பாக போவேங்க. ஒன்று சேலம் மாரியம்மன் கோயில், இன்னொன்று சாய்பாபா கோயில். ஸோ இப்போ நாங்கள் சூரமங்கலம்ல இருக்க சாய்பாபா கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த கோயிலுக்கு போய். ஸோ நாங்கள் போன அன்னைக்கு அடுத்த நாள் ராமநவமி. ஸோ அதுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வெளியில் போனாலே நித்தினுக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். கோயிலுக்குமே அவன் ஜாலியாக வருவாங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலாகவே சாய்பாபா கோயிலுக்கு போவேன் அப்படின்னா நான் பிஸ்கெட் பேக்கெட் நிறைய வாங்கிட்டு போவேங்க. ஸோ இன்றைக்கி அம்மா லட்டு வாங்கிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் அங்கே கொடுத்துட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபா தான். ரொம்பவே தத்ரூபமாக உண்மையாக சாய்பாபா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அவங்க கால்லேருந்து பார்க்கும்போது ஒரு சிலை மாதிரியே இல்லைங்க, உண்மையாக ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னோட ரீசன்ட் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் அண்ட் ரொம்பவே டீஹைட்ரேட்டடான ஒரு ஸ்கின்ங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வாங்கி வச்சுட்டு அந்த ஆலோவேரா ஜெல்லை தான் நான் மாய்ஸ்சரைஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னோட ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுத்தாலுமே என்னோட ஸ்கின் ரொம்ப ஸ்டிக்கி ஆக்கி ரொம்ப க்ரீஸியாக காமிக்குது. அப்படி இருக்கும்போது என்னதான்டா இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட் மாமா எர்த்தோட ஆலோ ரெஃப்ரெஷ் ஹைட்ரேட்டிங் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசரை பற்றி சொன்னால் இது ஒன் ஆஃப் த சேவியருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். ஸோ குயிக்காக அப்சர்வ் ஆயிருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது நம்ம யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல்லை விட 6 times மோர் ஹைட்ரேஷன் நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் இருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா அண்ட் ஹை அலுரோனிக் ஆசிட். ஆலோவேரா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரைனஸ், இச்சிங், ரெட்னஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணி நம்மளோட ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்குது. ஸோ ஹை அலுரோனிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்குதுங்க. வாவ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் லைட் வெயிட்ங்கிறதுனால நமக்கு எந்த இடத்துலையுமே க்ரீஸ் ஆகலை அண்ட் குயிக்காக அப்சர்வ் ஆயிடுச்சுங்க. மாமா இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேரா மாய்ஸ்சரைசர் மட்டும் கிடையாதுங்க. விட்டமின் சி மாய்ஸ்சரைசர், ரைஸ் டூயி மாய்ஸ்சரைசர் அண்ட் பீட்ரூட் ஹைட்ராஃபுல் மாய்ஸ்சரைசர்னு மொத்தம் 4 வெரைட்டிஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிராண்ட் அண்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் நியர்பையில் இருக்க க்ராசரி ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ்னு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு நியர்பையில் எந்த ஸ்டோர்ஸில் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிள்னு எல்லா பியூட்டி ஆப்லையுமே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் சாம் 2025 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்ல 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் மாமா எர்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் ஃபீட்பேக்கு ரொம்பவே வேல்யூ கொடுக்குறாங்க. அதனால தான் உங்களோட ஆன்லைன் ஷாம்புல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ரெகுலராகவே உங்கள் ஃபேஸ்க்கு ஆலோவேரா ஜெல்லை மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை இன்னையோட ஓரமாக வச்சுட்டு இன்னையிலேருந்து இந்த ஆலோ ரெஃப்ரெஷ் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசரை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிலையன்ஸ் மாலுக்கு தாங்க போயிருந்தோம். ஸோ ஏதாவது ஒரு மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் சூட் ஆகலைங்க. ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ நான் போன உடனே அவென்ட்ரா பை ட்ரெண்ட்ஸ்க்கு தாங்க போயிருந்தேன். அங்கே யூஸ்வலாகவே எனக்கு அவங்களோட சாரீஸ் கலெக்ஷன் ரொம்பவே பிடிக்குங்க. சுடியை விட அங்கே சாரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் அத்தைக்கு அம்மாக்கெலாம் கொஞ்சம் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பட் இங்கே வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது எனக்கு ரேட் வந்து எப்போதுமே இங்கே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே தோணுங்க. மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரேட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் 12:31 ஆயிடுச்சுங்க. எனக்குலாம் ஆல்ரெடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீட்டில் அமைச்சி ஆல்ரெடி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் வந்தாங்க. ஸோ நம்ம டெசர்ட்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அவென்ட்ராக்கு ஆப்போசிட்லேயே மெரி பெரின்னு ஒரு ஷாப் இருந்துச்சுங்க. ஸோ அங்கே தான் மேங்கோ ஐஸ்கிரீம், வாஃபிள்ஸ், அப்புறம் சீஸ் கேக் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பட் எனக்கு பர்சனலாக அந்த சீஸ் கேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் ஸ்மார்ட் பஜார் போய் க்ராசரிஸ் கொஞ்சம் ஜாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நித்தன் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ்க்கு தாங்க போவான். ஸோ நான் வந்து அவனை மேனேஜ் பண்ணி அவனுக்கு தேவையானது தான் வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் நித்தனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன் தாங்க பிடிக்கும். வீட்டிலே வந்து ஒரு 15 கன்னுக்கு மேலே தான் இருக்குது. பட் எங்கே போனாலும் அவன் கன் தான் வாங்குவான். ஸோ அவனை ஒரு வழியாக டைவர்ட் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ நாங்கள் மால்லேருந்து வீட்டுக்கு கிளம்ப ஒரு 2:30, 3 o'clock ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, எங்களோட ஷாப்பிங் இன்னைக்கு ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு எப்போதுமே தனியாக ஷாப்பிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி நிறைய பேரோட ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.